இவர் வந்து ஒரு யங்ஸ்டர் இந்தியாவோட மிலிட்டரியில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 வயசு இல்லை 23 வயசுக்குள்ள இருக்கிற ஆள் வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மிலிட்டரி அகாடமி எக்ஸாம் எழுதணுமா, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணுமா, ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது இவரோட பேர் என்ன, இந்த யங்ஸ்டர் பேர் கேடட்டா. ஸோ ஒரு யங்ஸ்டர் வந்து இந்தியாவோட மிலிட்டரியில் போய் ஜாயின் பண்ணணும்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது கேடட். அண்ட் அந்த கேடட்டாக கூட என்ன இருக்கு, எக்ஸாம் இருக்கு. அந்த மிலிட்டரி காலேஜில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, பிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும், மென்டல் ட்ரைனிங் இருக்கும். அதில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆவீங்க, ஃபுல் ஆஃபீஸராக மாறுவீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கேடட்டா இருக்கும்போது கூட நீங்க ஒர்க் பண்றீங்க, 50% சம்பளம் தருவாங்க. பட் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல் சம்பளம் கிடைக்கும். ஒருவேளை ஒரு எத்திக்கல் கொஸ்டின், அந்த யங்ஸ்டருக்கு இந்தியாவோட மிலிட்டரியில சர்வீஸ் பண்ண ஆசைப்படுறாரு, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு, ட்ரைனிங் அட்டன் பண்றாரு, அதாவது கேரக்டா மாறிட்டாரு. இந்த கேரக்டா ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மெடிக்கல் செக்அப்ல அவர் ஃபெயில் ஆயிரு. நம்ம மிலிட்டரி அகாடமி என்ன பண்ணுது, யூ ஆர் ரிஜெக்டட், யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மிலிட்டரி. அது ஓகே தான், ஏன்னா மெடிக்கல் செக்அப்லயும் ஆக்சிடென்ட் பயங்கரமா இருக்கு, ஸோ ஒர்க் அவுட் ஆகல, அது ஓகே தான். பட் இந்த ஆக்சிடென்ட் எங்க நடக்குது, மிலிட்டரி அகாடமி நடக்குது. ஆல்ரெடி கேரக்டா இருக்கார், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்துட்டார், ட்ரைனிங்கா இருக்கார், ஸ்டைஃபண்ட் வாங்குறாரு. அண்ட் அவரோட ட்ரீமே போயிடுச்சு. ஒர்க் பண்ண ஆசைப்படுற யங்ஸ்டர் இனிமே ஆஃபீஸர் ஆக முடியாதுன்னு சொல்லியாச்சு. அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், அவருக்கு பென்ஷன் தரலாம்ல. பென்ஷன் அதிகமா இருக்கு, அதை விட்டுருங்க. ஒரு லிட்டில் காம்பன்சேஷன் தரலாம்ல, குறைஞ்சபட்சம் தான் தரலாம்ல. ஏன்னா அவர் தன்னோட லைஃப் எதுக்காக மாத்திட்டாரு, நேஷனல் சர்வீஸ்க்கு மாத்திருக்காரு, அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து லைஃபே போச்சு, டிசபிலிட்டியா மாறுறாரு, லைஃப் லாங் முழுக்க ஸ்ட்ரகிள் அனுபவிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், அகாடமி காம்பன்சேஷன் தரலாம். பட் இவர் என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எந்த விதமான காம்பன்சேஷன் தராம கேரக்டர் தூக்கிடுறாங்க. இது என்ன ஆகுது, மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகும்போது அது பயங்கரமா மக்கள் பேசுறாங்க, மீடியால பேசப்படுதுன்னா யார் பாப்பா, சுப்ரீம் கோர்ட் வாட்ச் பண்ணும். யாருமே கேஸ் தரலாலும் அந்த கேஸ் அதுவா எடுத்துக்கும். உங்களுக்கு தெரியும், சுமோட்டோ அந்த கேஸ் எடுத்து விசாரிக்குது. ஸோ விசாரிச்சு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ரிலீஃப் தரணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இவ்வளவு நாளா இந்த ரிலீஃப்ன்ற விஷயத்தை கூட, காம்பன்சேஷன் விஷயத்தை கூட ஏன் தராம டிலே பண்றீங்க நிறைய பேருக்கு, இதான் இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகல், த சுப்ரீம் கோர்ட் டு தி சோல்ஜர்ஸ் ரெஸ்கியூ. ஸோ இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்க சில முக்கியமான பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி கோர் எத்திக்கல் இஷ்யூ? ஒரு யங்ஸ்டர் நாட்டுக்கு சர்வ் பண்ண வராரு, சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆயிடுது, டிசபிலிட்டி ஆறாரு, கை கால் உடஞ்சு போயிருக்கலாம். அப்போ இது காரணம் வந்து அவரோட லைஃப் சாய்ஸ்லாம் கிடையாது, ட்ரைனிங்ல நடந்த டிசபிலிட்டி. அப்போ கண்டிப்பா கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், ஸ்டேட் அவரோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும்ல. பட் ஸ்டேட் என்ன சொல்லுது, இல்ல மிலிட்டரிக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ்ல இது வராது. ஸோ இதான் பாயிண்ட். அதாவது இங்க விக்டிம் இருக்கார், பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, நீங்க யாரும் யோசிக்கலாம். இவங்களுக்கு இந்த டைம்ல மணி தேவைப்படலாம், காம்பன்சேஷன் தேவைப்படலாம். இது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன ரீசன் சொல்லப்படுது, ரூல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அதாவது பியூரோக்ராட்டிக் ஹர்டில் சொல்லுவாங்க, ரூல்ஸ்னால இருக்கிற தடைகள். அப்ப என்ன கன்க்ளூட் பண்ணலாம், மிலிட்டரி பேஸ்ட் ரூல்ஸ் மோஸ்ட்லி பேப்பர்ல இருக்கிறது ஒண்ணு, ரியாலிட்டி டிஃபரெண்டா இருக்கு. லாஜிக் புரியுதா? நாம ரூல்ஸ் ரெடி பண்றதுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, விக்டிம்க்கு தான். பட் ரூல்ஸ் இருந்தும் அவங்களுக்கான காம்பன்சேஷன் போகலன்னா அந்த ரூல்ஸ் என்ன கிடையாது, ரெண்டு விஷயம் கிடையாது. ஒன்னு ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது, இன்னொன்னு எம்பத்தி கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் அகைன் வேற சொல்றேன். 1989 ஒரு இன்சிடென்ட், ஒரு பைலட் இறந்து போயிடுறாரு, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. இவரோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஷீ இஸ் பிரெக்னென்ட். ஜென்ரலா இவங்க இறந்து போயிட்டாங்க, விடோ ஆயிட்டாங்க. நீங்க விடோவா இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா உங்களுக்கு டபுள் பென்ஷன். உங்களுக்கு குழந்தை இல்ல, விடோவா மட்டும் இருக்கீங்க, இறந்து போயிட்டாரு, விடோவா இருக்கீங்க, சிங்கிள் பென்ஷன். பட் இப்போ யோசிங்களேன், இந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, பைலட் இறந்து போயிட்டாரு, விடோவா இருக்காங்க, அண்ட் பிரெக்னெண்டா இருக்காங்க, ஆனா குழந்தை பிறக்கல. இவங்களுக்கு மிலிட்டரி ரூல்ஸ் என்ன தரணும், டபுள் பென்ஷன் தரணும் தானே, ஏன்னா குழந்தை இருக்குது தானே, குழந்தை பொருட்களை தவிர பிரெக்னென்ட். என்ன பண்ணிட்டாங்க, இல்ல ரூல்ஸ் அப்படி கிடையாது, உங்க கேஸுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் கிடையாது, அதனால உங்களுக்கு ஆஃப் பென்ஷன் தான். அதாவது விடோக்கு என்ன பென்ஷன் தருவாங்களோ அந்த பென்ஷன் தான். இப்போ யோசிக்க முடியுதா? அப்ப இந்தியாவில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் எப்படி இருக்கு, யார் விக்டிமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளெக்சிபிளா இல்லை. இன்னொன்னு, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க ஆங்கிள் பார்க்க மாட்டேங்குது. எம்பத்தி சொல்லுவாங்களே, இது ரெண்டுமே இல்லாதனால தான் நிறைய விக்டிம்ஸ் என்ன கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டேட்டோட காம்பன்சேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இது யார் தெரிஞ்சுக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், சிவில் சர்வெண்டா மாற போறவங்க. என்ன சொல்ல போனா ரூல்ஸ் கிரியேட் பண்ண போறவங்க. அப்ப நீங்க உருவாக்குற ரூல்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கா, எம்பத்தியா இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது அவசியம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரூல்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு புரியுது இல்ல? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வாங்கல, அப்ப இவரை பத்தி ரூல்ஸ் என்ன சொல்லுது, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் போர்டு ரெகுலேஷன், இது ஒரு ரூல்ஸ். அதாவது நீங்க மிலிட்டரி ஒர்க் பண்றீங்கன்னா அதுல மெடிக்கல் போர்டு சொல்ற ரூல்ஸ், டிஃபென்ஸ் ரெகுலேஷன் சர்வீசஸ் அண்ட் ட்ரைனிங் அகாடமி கைட்லைன்ஸ், இதெல்லாம் ரூல்ஸ், சோல்ஜருக்கு தேவையான ரூல்ஸ். ஸோ மெடிக்கல் போர்டு என்ன சொல்லுது, இவரோட ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இவரோட டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா he is unfit. ஸோ he is permanently unfit for the service. அப்போ பர்மனெண்ட் அன்ஃபிட்னா என்ன பண்ணிடணும், காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடணும். he is removed. அகாடமி விட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது. ரூல்ஸ் இப்படி தான் இருக்கு. லாஜிக் புரியுதா? ஒன்ஸ் நீங்க மிலிட்டரியில இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, யூ ஆர் போர்டட் அவுட், வெளியே வந்துட்டீங்கன்னா யூ ஆர் நாட் வித் இன் த சிஸ்டம். சிஸ்டத்துக்குள்ள கிடையாது. நீங்க சிஸ்டத்துக்குள்ளேயே நீங்க இல்லைன்னா நீங்க ஆஃபீஸர் ஆக முடியாது, உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கிடையாது, மெடிக்கல் கவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப யாருக்கு பிரச்சனை, இது யங்ஸ்டருக்கு பிரச்சனை தான். பட் யோசிங்களேன், நேஷனுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு அவங்க பேரண்ட்ஸ் தான் அனுப்பியிருப்பாங்க. அவங்க என்ன ஃபீல் ஆகும், கவர்மெண்ட் நம்பி மிலிட்டரி நம்பி எங்க பசங்களை அனுப்புறோம், அவங்க நீங்க திருப்பி இப்படி அனுப்புறீங்க, எப்படி டிசபிலிட்டியா? அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பீட்ரையல், மிலிட்டரி பண்ண ஒரு பீட்ரையல். ஸோ இந்த விஷயத்தை தான் யார் கேள்வி கேட்கறா, கோர்ட்டு கேள்வி கேட்குது. ஏன் உங்க ரூல்ஸ்ல கிளியரா ரீஹாபிலிட்டேஷன் ரூல்ஸ் கிடையாது, காம்பன்சேஷனுக்கான ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது, அதை ரெடி பண்ணுங்க. ஒரு ஆஃபீஸரை பாக்குற மாதிரி ஒரு ட்ரைனிங்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் ஏன் பார்க்க கூடாது?
அதுக்கான ரூல்ஸ் ஏன் இல்லைன்றது கேள்வி கேட்காங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுல. பட் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். இந்த ஏர்ஃபோர்ஸ் பார்த்தோம்ல, ஒரு பைலட் இறந்து போயிட்டாருல, என்ன பேசினாங்க? ரூல்ஸ் இஸ் ரூல்ஸா, உங்களுக்கு குழந்தை பிறக்கல, நீங்க வெறும் விட மட்டும் தான், ஸோ ஆஃப் பென்ஷன். இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினா ஒரு ரூல்ஸ் ஒரு மிலிட்டரி என்ன பண்ணுது? அதுவே இன்ஃபுளுன்ஸ் இருக்க ஒரு ஆஃபீஸரா இருந்தாங்கன்னா ரூல்ஸ் என்ன ஆகுது? வளையுது. யோசிக்க முடியுதா? அப்ப ரூல்ஸ் எப்படி கிடையாது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சாமானிய ஒரு ட்ரெயினிக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லாத ஒரு ஆஃபீஸருக்கு ரூல்ஸாவே இருக்கு, ஃபிளெக்சிபிளா கிடையாது. அது வரைக்கும் ஹை போஸ்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா ஃபிளெக்சிபிளா மாறுது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆஃபீஸர் உள்ள வராங்க, ரூல்ஸ் மாத்துறாங்க. இந்த ரெண்டு ஆப்போசிட்டும் இருக்கு. யோசிக்க முடியுதா? ஒரு பைலட்டோட ஃபேமிலிக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வரல, பட் இன்னொரு பைலட்டோட ஃபேமிலிக்கு இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கவர்னரே உள்ள வந்து அவருக்கான போஸ்ட்டை வேற மாத்தி எக்ஸ்டென்லாம் பண்றாங்க. அவங்களோட பர்சனல் எக்ஸாம்பிளா பார்க்க வேண்டாம், ஆர்டிகல் இருக்க தேவையில்லை. வாட் இஸ் தி மெயின் கோர் இஷ்யூ? இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இன்ஸ்டியூஷன் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிளா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதனால நிறைய கேடட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எப்போ வந்து ஒரு நாட்டில் ஒரு சோல்ஜர் சோகமா இருக்காரோ, ஒரு சோல்ஜர் வருத்தப்படுறாரோ, தட் இஸ் தி சேடஸ்ட் டே ஆஃப் தி கண்ட்ரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எப்போ ஒரு சோல்ஜர் வருத்தப்படுறாரோ அப்பவே அந்த ஊர் ராஜாவுக்கு ரூல் பண்ண தகுதி கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல இப்போ எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க? 34 ஜட்ஜஸா? இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். இந்த 34 ஜட்ஜஸ்ல எத்தனை ஜட்ஜ் உமன்? அதாவது இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்ல ஒர்க் பண்ற உமன் ஜட்ஜ் எத்தனை? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரே ஒரு ஆள் தான். ஸோ திஸ் இஸ் தி இந்தியாஸ் ரியாலிட்டி. அப்போ இந்தியா உங்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க கேர்ளா இருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா மாற போறீங்கன்னா ஆசை இருக்குன்னா அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அதே நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, ஒரு மேலா இருக்கீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ திஸ் இஸ் தி ரியல் இந்தியாவில். அண்ட் இந்த ரியாலிட்டியை இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. யாரு? இவங்க தான், ஜஸ்டிஸ் நாகரத்னா. இப்போ ஒர்க் பண்ற, இப்போ பிரசென்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒர்க் பண்ற ஒரே உமன் ஜட்ஜ் இந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் அந்த இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் இருக்கு, பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் டாபிக்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், ஒரு ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ் தேவைன்னா அந்த ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் பேசிக்ஸ் அகைன் ரிவிஷன் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு பேர் என்ன? கொலிஜியமா. அந்த குரூப்ல யார் இருப்பா? அந்த சுப்ரீம் கோர்ட்டோட மோஸ்ட் சீனியர் ஜட்ஜஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், யாருக்கெல்லாம் ரொம்ப வயசா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்களோ அதுல ஒரு 4 பேர். ஸோ 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் பிளஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜட்ஜ் இருப்பார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் அந்த கோர்ட்டோட டாப் மோஸ்ட்ல இருக்கிற 4 சீனியர் ஜட்ஜஸ், அவங்க சேர்ந்தது தான் ஒரு குரூப். இந்த குரூப் ஏதோ கொலிஜியம். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஜட்ஜை யாரை போடலான்றது முடிவு பண்ணுவாங்க. புரிஞ்சா? இதே ப்ராசஸ் தான் ஹைகோர்ட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், அகைன் சொல்றேன், ஹைகோர்ட் வச்சுக்கலாம். இப்போ ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணணும். யார் பண்ணுவா? சேம். அந்த ஹைகோர்ட்ல என்ன இருக்கும்? ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் பேர் என்ன? அந்த குரூப்புக்கு பேர் கொலிஜியமா. ஓகே, அந்த குரூப்ல யார் இருப்பா? அகைன் அந்த ஹைகோர்ட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஹைகோர்ட்டோட டாப் மோஸ்ட் சீனியர் ஜட்ஜ் யாரோ 2 பேர், 2 சீனியர் ஜட்ஜஸ். யோசிக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்னா 4 சீனியர் ஜட்ஜஸ், ஹைகோர்ட்னா 2 பிளஸ் அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், டாப் மோஸ்ட் ஜட்ஜ். ஸோ ஒரு கோர்ட்டோட டாப் மோஸ்ட் ஜட்ஜ் பிளஸ் அந்த கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜஸ் 2 பேர். அந்த குரூப் தான் என்னது? கொலிஜியம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஹைகோர்ட்டுக்கான ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணணும்னா யாரு பண்ணுவாங்க தெரிஞ்சு போச்சா? யார் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டா? சுப்ரீம் கோர்ட்னா அங்க ஒரு கொலிஜியம். ஹைகோர்ட்னா அங்க ஒரு கொலிஜியம். அப்போ ஒரு குரூப் தானே பண்ணுது, அப்பாயிண்ட் பண்ணுது. அந்த குரூப்ல யார் இருக்கா? ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. யார் கிடையாது? கவர்மெண்ட் ஆட்கள் கிடையாது. என்ன ரீசன்? எல்லா கோர்ட்லயுமே மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் யார் எதிர்த்து இருக்கும்? கவர்மெண்ட்டை எதிர்த்து இருக்கும். அப்போ ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணும்போது அதுல கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா ஆகும்? மோஸ்ட் ஆஃப் தி தீர்ப்புல கவர்மெண்ட் சாதகமா வரலாம்ல. ஸோ மோஸ்ட்லி ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதுல அந்த குரூப்ல யாருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எக்ஸாம்பிள் கேட்கறேன், ட்ரை பண்ணுங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? அந்த குரூப்பா? ஓகே, வாட் இஸ் தி ப்ராசஸ்? ரொம்ப சிம்பிள் இல்ல. எல்லா ஹைகோர்ட்லயும், எல்லா ஸ்டேட்ல இருக்க ஹைகோர்ட்லயும் ஜட்ஜ் இருப்பாங்களா? அந்த ஜட்ஜ்ல யாரு சீனியர் மோஸ்டோ அவங்கள சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? எடுத்துப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. யோசிக்க முடியுதா? அப்ப மோஸ்ட்லி ஒரு கொலிஜியம் யாரை சூஸ் பண்ணுது? ஏஜ் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், யாரோட பொசிஷன் வந்து சீனியாரிட்டியா இருக்கோ அவங்களுக்கு அந்த போஸ்ட் தராங்க. அதானே? பட் இப்ப என்ன ப்ராப்ளம்னா, சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா ஜஸ்டிஸ் பஞ்சோலி இவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கிற நிறைய ஹைகோர்ட்ல இவர் என்னவா இருக்கலாம்? சீனியரா இருக்கலாம்ல. அதுக்கு ரூல்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் இப்படிதான் பண்ணும். ஒரு 4 விஷயத்தை பார்க்கும். ஃபர்ஸ்ட் யாரு வந்து சீனியரோ எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகமாக இருக்காங்களோ, யாருக்கு வந்து மெரிட்டா இருக்காங்களோ, குவாலிட்டியா இருக்காங்களோ, யாரு பேர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஹானஸ்டா ஒர்க் பண்றாங்களோ, இது எல்லாத்தையும் பார்க்கும். பிளஸ் ஆல்சோ என்ன பார்க்கும்? டைவர்சிட்டி பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஜட்ஜே வரலன்னா அண்ட் சீனியரா இருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணலாம். யோசிக்க முடியுதா? 2 பேர், இவரும் சீனியர் ஜட்ஜ், இவரு சீனியர் ஜட்ஜ், 2 பேரும் ஒரே வயசு. பட் இவர் வந்து குஜராத் ஜட்ஜ், குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜ். இவர் வந்து நார்த் ஈஸ்ட் பர்சன், நார்த் ஈஸ்ட்ல பிறந்து ஜட்ஜா வந்தவர். யார் எடுக்கலாம்? இவர் எடுக்கலாம்ல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்ன்றது முக்கியமான பிளேஸ். அந்த இடத்துக்கு அங்க ஜட்ஜா வர்றதுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் தரணும்ல. அப்ப எதையும் பாக்குது கொலிஜியம்? டைவர்சிட்டியும் பார்க்கும். உங்களுக்கு புரிஞ்சுல? கொலிஜியம்க்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி அவங்க யோசிக்கிறது தான்.
பட் யோசிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுல பேசிக் பேட்டர்ன் 3 விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும், மெரிட்டை பார்க்கும், அவங்களோட குவாலிட்டியை பார்க்கும், அண்ட் ஆல்சோ டைவர்சிட்டியும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி இவரோட சீனியாரிட்டி ரேங்கிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 57வது பிளேஸ்ல இருக்காரு. இப்போ இவருக்கு முன்னாடி சீனியாரிட்டி வைஸ், மெரிட் வைஸ் 56 ஜட்ஜ் இருக்காங்க. அப்போ இத்தனை பேரை சூஸ் பண்ணாம இவங்களை கிராஸ் பண்ணிட்டு இவரை சூஸ் பண்றாங்கன்னா ரீசன் இருக்கும்ல. வாட் இஸ் தி ரீசன்? யார் கேள்வி கேட்டிருக்கா? சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜி கேள்வி கேட்டிருக்காங்க. நாகரத்னம், உமன் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட். அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியம் வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். கேர்ஃபுல்லா அர்த்தம் யாருக்கு அதிகமான மெரிட் இருக்கோ, சீனியாரிட்டி இருக்கோ, குவாலிட்டி இருக்கோ அவங்களை சூஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். என்ன ரீசன்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறிட்டீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க இந்த இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹையஸ்ட் ஜட்ஜா மாட்டுவீங்க. அதுக்கான சான்ஸ் இருக்கு, அந்த போஸ்ட் இருக்கு. அப்ப அந்த போஸ்ட்டுக்கு சரியான நல்லா அனுப்பணும். பட் இப்போ நீங்க அப்பாயிண்ட் பண்ணதை பார்த்தனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சீனியாரிட்டியும் இல்ல, 57வது இடம். ரெண்டாவது வழக்கமாக ப்ரொசீஜர் இருக்கு. ஜஸ்டிஸ் பஞ்சோலி இருக்காங்கல்ல, அவரை ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த இஷ்யூவை பார்க்கணும். இது ஒரு முக்கியமான இஷ்யூ. அதாவது சம்டைம்ஸ் ஜட்ஜஸ் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, என்ன ரீசன் தப்பு பண்ணாங்கன்றது வெளியே தெரியாது. அந்த கோர்ட்டை முடிவு பண்ணிக்கும். பட் பனிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றதா பனிஷ்மெண்ட். பஞ்சோலியோட குவாலிட்டி இருக்குல்ல, அவரோட இன்டெகிரிட்டி கொஸ்டின்ல இருக்கு. ஆல்ரெடி இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. எந்த ரீசன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதாச்சும் சொல்லுங்க. யோசிக்க முடியுதா? அப்போ ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணும்போது எதை மட்டும் பார்க்கல, சீனியாரிட்டி மட்டும் பார்க்கல, குவாலிட்டி பார்க்கல, எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல, அண்ட் ஆல்சோ இன்டெகிரிட்டி பார்க்குறாங்க. அப்போ இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு? டவுட்ஃபுல்லா இருக்கு. இது ஒன்று. மூணாவது, அதாவது ஜஸ்டிஸ் பஞ்சோலி அப்பாயின்மெண்ட்ல இருக்கிற டிசென்ட் என்ன ரீசனால தப்புன்னு சொல்றாங்க. இவர் அப்பாயிண்ட் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியமா இருந்தாலும் இன்னும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது வழக்கமான ரூல்ஸ். பஞ்சோலி இப்ப யாரு? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா மாட்டாரா? இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணாரு? குஜராத்தோட ஹைகோர்ட்டோட ஜட்ஜ். அப்ப குஜராத் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ண ஒரு ஜட்ஜ் என்ன பண்றோம்? இப்ப சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டுக்கிறோம். கூப்பிடுறதுக்கு முன்னாடி, அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கேம்பஸ்ல யாராவது இந்த கோர்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, குஜராத் கோர்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஒர்க் பண்ணும்போது இவரோட கேரக்டர் எப்படி இருக்கு அதை பத்தி கன்சல்டேஷன் வாங்கலாம். யார் வாங்கலாம்? கொலிஜியம். சோ கொலிஜியம்ல இருக்கிற சீனியர் ஜட்ஜஸ் அவங்க தான் முடிவு பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. பட் என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மத்த சீனியர் ஜட்ஜஸ் யாராவது அந்த புதுசா வரப்போற ஜட்ஜ் ஒர்க் பண்ண இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்களா, அவங்களோட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். பட் இந்த ப்ராசஸ்ல அந்த கன்சல்டேஷனும் வாங்கல. மூணாவது, ஆல்ரெடி குஜராத்தோட ஹைகோர்ட்ல இருந்து 2 ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு சுப்ரீம் கோர்ட். இப்போ மூணாவது ஒரு ஆள் எங்க வராங்க? குஜராத் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. மூணாவது ஜட்ஜஸ். அப்ப டைவர்சிட்டியை பார்க்கலையா? இது அடுத்த கொஸ்டின். அப்ப சீனியாரிட்டியும் பார்க்கல, டைவர்சிட்டியும் பார்க்கல, which means கொலிஜியம் மேல ஒரு கிரெடிபிலிட்டி குறையுது. இன்ஃபேக்ட் என்ன பண்ணிருக்கணும்? இப்போ ஒர்க் பண்ற ஜட்ஜஸ்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஒர்க் பண்ற ஜட்ஜஸ்ல இருக்கிற ஒரே ஒரு ஜட்ஜ், உமன் ஜட்ஜ் வந்து நாகரத்னம். அது உங்களுக்கு தெரியும். அப்ப ஜெண்டர் லெவல்ல பார்த்தோம்னா டைவர்சிட்டியே இல்ல சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? இந்த 57வது இருக்கிற ஒரு ஆளுக்கு தந்ததை விட இவங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டி லெவல்ல நிறைய உமன் ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த போஸ்ட் கொடுக்கலாம். டைவர்சிட்டி ஆச்சு சரியா இருக்கும். யோசிக்க முடியுதா? சுப்ரீம் கோர்ட்ல உமன் ஜட்ஜே இல்லைன்னா எங்க ஆள் வர மாட்டாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா உமன் வர மாட்டாங்க. இவங்க இருக்காங்களே ஜஸ்டிஸ் நாகரத்னம், இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அப்பாயிண்ட் பண்ணி போனதுனால, ஜட்ஜா இருக்கிறதுனால 2027 என்ன ஆகலாம்? சீனியர் மோஸ்ட் ஆகும்போது சிஜே ஒர்க் பண்ண முடியும். எத்தனை நாள் ஒர்க் பண்ண முடியும்? கரெக்டா தெரியல. மேக்ஸிமம் 1 மாசம் 2 மாசம் ஒர்க் பண்ண முடியும். அவ்வளவுதான் டைம் இருக்கு. அவ்வளவு டைம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குல்ல. எஸ். அப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் உமன் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், சீனியாரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன ரீசனுக்கு அப்பாயிண்ட் பண்ணிங்கன்றத டிரான்ஸ்பரன்சி சொல்லலாம். ஓரளவுக்கு ஓகே இல்ல? அண்ட் அகைன் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இப்போ அகைன் பார்க்கலாம். இப்போ பிரசன்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை உமன் ஜட்ஜ்? ஒன்னே ஒன்னா. இது இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸா இல்ல எப்ப இருந்து இப்படிதான் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சது தான் 1950ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தனா 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 75 வருஷத்துல வெறும் 11 ஜட்ஜஸ் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க ஜட்ஜா. இல்லை எப்படி கம்பேர் பண்ணுங்க? 1950ல இருந்து இப்போ வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவங்க 287 பேர். இதுல உமன் பார்ட்டிசிபேஷன் வெறும் 11 பேர். which means 3.8% தான். அப்ப 3.8% தான். which means இந்தியாவோட 50% பாப்புலேஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போறதுக்கு, ஜட்ஜா போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. தென் மேபி இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஃபேக்ட் தான் பட் தெரிஞ்சுக்கணும். 1950ல இருந்து 2025 இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் கேப்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒர்க் பண்ணது 11 உமன் ஜட்ஜா. இந்த இயர்ஸ்ல இப்போ கொஞ்சம் ரீசெண்டா 2021 தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரே டைம்ல 3 உமன் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்ப இருந்த கொலிஜியம், அப்ப இருந்த சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியம். 2021 சிஜே யாரு? ரமணா. ஸோ அவரோட கொலிஜியம், அவர் குரூப் அந்த டைம்ல 3 உமன் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணாங்க. லிங்க் பண்ண முடியுதா? 2021 முன்னாடிலாம் 1950ல இருந்து 2020 வரைக்கும் எத்தனை பேர்? 8 பேர் தான். அப்ப இப்படி யோசிங்க, மொத்தமே 11 பேர் தான். அந்த 11 பேர்ல எத்தனை பேர் மைனாரிட்டி இருப்பாங்க? ஒரே ஒரு ஆள், பாத்திமா பிவி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜே இவங்க தான். லிங்க் பண்ண முடியுதா? அகைன் சொல்றேன். சம்டைம்ஸ் டேட்டா வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் தரும். 1950, 2025 இந்த டைம் லைன்ல எந்த இயர் முக்கியம்? 2021 முக்கியம். என்ன ரீசன்? அப்ப இருந்த கொலிஜியம் ஒரு 3 உமன் ஜட்ஜை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது ஒண்ணு. அடுத்து முதல் முறையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் போயிருப்பாங்கல்ல, யார் பார்த்தோம்? ஃபாத்திமா பேபி பார்த்தோம்ல. அது இந்த வருஷம் 1989.
யோசிக்க முடியுதா? 1950 இருந்து 1989 வரைக்கும் யாருமே கிடையாது. ஸோ 1989 தான் ஃபர்ஸ்ட் ஒரு உமன் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தவங்க போவாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே இல்ல. அப்ப இந்த 11 பேருமே எப்போ? இந்த கேப்ல தான். அப்ப இந்த 11 பேருமே எப்போ தான்? இந்த ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள தான். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? சுப்ரீம் கோர்ட்ல உமன் ஜட்ஜ் ஒர்க் பண்ணதே கம்மி அப்படின்னா நீங்க ஒரு உமனா பிறந்து நீங்க முஸ்லீமா இருக்கீங்கன்னா இன்னும் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தானே. ஒரே ஒரு ஆள் தான் 75 இயர்ஸ்ல ஒரே ஒரு முஸ்லீம் உமன் தான் ஜட்ஜா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்படி யோசிங்க. நீங்க மார்ஜினல் கேஸ்டா இருப்பீங்க வச்சுக்கலாம், ட்ரைபலா இருப்பீங்க வச்சுக்கலாம். இப்போ இன்னும் சான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? இந்தியாவோட ஜுடிஷியரியில டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்க்ளூசிவிட்டியே கிடையாது. உமன்ஸ் வாய்ஸே கிடையாது. உமன்ஸ் வாய்ஸ் இல்லைன்னா இந்தியாவில் உமன்ஸ் ரைட்ஸ் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகும்? உமன்ஸ் சம்மந்தப்பட்ட கேசஸ்ல எப்படி ப்ராக்ரஸ் தர முடியும்? ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவோட கல்ச்சர்ல ஒரு ப்ராக்ரஸ் ஐடியாஸ் இன்னும் கம்மியா இருக்குன்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு மெயின் ரீசன் ஜுடிஷியரியில உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்கு. லிங்க் பண்ண முடியல. இப்போ வரைக்குமே சொல்றேன், இப்போ வரைக்குமே இந்தியாவை மாத்தின முக்கியமான தீர்ப்புகள் எடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் யாருக்கு உண்டு? ஒரு உமனுக்கு உண்டு. அது பேர் என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸா இருக்கட்டும், மேரேஜ் ரைட்ஸா இருக்கும், யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், டவுரி அபாலிஷ் பண்றது, இல்லைனா வேலையில ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன், ரொம்ப முக்கியமானது பர்சனல் லிபர்ட்டி. இது எல்லாமே ரூல்ஸா இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பேஸ் பண்ணி தீர்ப்பு தரதுக்கு எங்க யாருக்கணும்? உமன்ஸ் வாய்ஸ் இருக்கணும்ல. எதுவுமே கிடையாது. யோசிக்க முடியுதா? நாளைக்கு வந்து ஒரு கேர்ள் வந்து பேப்பர் படிக்கும் போது அந்த பேப்பர்ல ஒரு ஜட்மெண்ட் வச்சுக்கலாம். அந்த ஜட்மெண்ட்டை இவங்க நம்ப முடியுமா? ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. கோர்ட்ல உமனோட வாய்ஸ் இல்லாத போது சுப்ரீம் கோர்ட் தர தீர்ப்பை வந்து ஒரு உமனால ட்ரஸ்ட்ஃபுல்லா நம்ப முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. which means only one gender and few communities dominating the Indian judiciary. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆஸ் யூஷுவல் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். ட்ரைபல்ஸ் மோஸ்ட்லி எங்க வாழ்வாங்க? ஃபாரஸ்ட்லயா? ஃபாரஸ்ட்ல வாழ்ந்தனா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வரும். ஒரு நோய் வரும். மலேரியா தானே. தண்ணி அதிகமா இருக்கும், கொசு அதிகமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ட்ரைபல்ஸ் மக்களுக்குள்ள இந்த ஆர்பிசிக்குள்ள என்ன போயிடும்? மலேரியா பேரசைட் உள்ள போயிடுமா? அண்ட் உங்களுக்கு சயின்ஸும் தெரியும். மலேரியா பேரசைட் மோஸ்ட்லி ஒரு ஹியூமன் பீங்கோட ஆர்பிசியா அதில் ஈஸியாக க்ரோ ஆகும். அப்போ என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் எங்கெல்லாம் அதிகமான காடுகள் இருக்கோ, ரிவர்ஸ் இருக்கோ, அங்க இருக்கிற ட்ரைபல் மக்கள்ஸ் அதிகமாக மலேரியாவில் இறந்து போனாங்க பல ஜென்ரேஷன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன பண்ணும்? மலேரியா கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம உடம்பே ஒரு அடாப்டேஷன் உருவாக்கும்ல பல வருஷங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லலாம் எந்த ஃபாரஸ்ட்லலாம் அதிகமாக மலேரியா வந்து இறந்து போனாங்களோ பல தலைமுறையா அங்க இருக்க ட்ரைபல்ஸ் அவங்களோட பிளட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி பார்த்தீங்கன்னா ஷேப் எப்படி இருக்கும்? சிக்கிள் மாதிரி இருக்கும். லாஜிக் புரியுதா? வழக்கமாக ஆர்பிசி எப்படி இருக்கும்? செல்ஸ் ரவுண்டா இருக்குமா? ரவுண்டா ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப பால் மாதிரி இருக்கும். ரவுண்டா ஸ்மூத்தா பால் மாதிரி இருக்கும்ல. எதுக்கு? ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா தான் உடம்பு முழுக்க பால் மாதிரி ஆகும். ஆர்பிசி ஓடும்போது என்ன ஆகும்? ஆக்சிஜன் சப்ளை கண்டினியூஸாக கிடைக்கும். எல்லா பாடியும் ஆக்டிவிட்டியாக ஒர்க் ஆகும். பட் ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு ஆர்பிசி ரவுண்டா இருக்குது ப்ராப்ளம். என்ன ரீசன்? ரவுண்டா இருக்குன்னா அழகா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, ஈஸியாக ஃப்ளோ ஆகலாம். மலேரியா பேரசைட் உள்ள உட்காந்து எனக்கு உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி இறந்து போயிடுறாங்க. பல தலைமுறையா அதை போராடி பிளட் மாறி இருக்கு. ஆர்பிசி சிக்கிள் சைஸ்க்கு மாறிடுது. யோசிங்களேன். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு குக்கி மாதிரி இருந்துச்சுன்னா அதால ஓட முடியுமா? நீங்க பண்ண முடியுதா? வழக்கமாக ஆர்பிசி ரவுண்டா இருக்கும். உடம்புக்குள்ள பிளட் வழியாக ஈஸியாக ஓடும். பட் ட்ரைபல்ஸ்க்கு சிக்கிள் செல்ல மாறிடுச்சு ஆர்பிசி. வாட் இஸ் அட்வான்டேஜ்? மலேரியாவால இந்த சைஸ்ல இருக்கிற பிளட் செல்லுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக முடியல, வாழ முடியல. அப்ப என்ன ஆகுது? மலேரியா குறையுது. அது அட்வான்டேஜ். பட் வாட் இஸ் நெகட்டிவ் அட்வான்டேஜ்? ட்ரைபல் பாப்புலேஷனோட உடம்புல பிளட் ஃப்ளோ இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்குன்னா உடம்பு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. முட்டி வலி வரும், சீக்கிரமா பிளட் செல் இறந்து போயிடும். எல்லா பாடி பார்ட்ஸுக்குமே பிளட் கிடைக்காது, வீக் ஆயிடும், சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன? சிக்கிள் செல் டிசீஸா? இப்போ சொல்லுங்களேன், இது யாருக்கு வரும்? மோஸ்ட்லி ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு வரும். ஏன் அவங்களுக்கு வருது? அவங்க ஏரியாவில் மலேரியா இருந்துச்சு, மலேரியா இருந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு அடாப்டேஷன் ஸ்கில்லா பிளட் செல்லே சைஸ் மாறுது. அப்போ ஒரு ட்ரைபல் கிட்ட ஒரு ஜீன் சிக்கிள் செல்லா மாறுதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒவ்வொரு தலைமுறையா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கு என்ன ஆகுது? ஜெனட்டிக் வழியாக மியூட்டேட் ஆகி எல்லா ட்ரைபல்ஸ்க்கும் இது இருக்கு. எல்லா ட்ரைபல்ஸ்னா யாரு? எந்த ஊர்ல அதிகம் மலேரியா வந்து இறந்து போயிருக்காங்களோ அந்த ட்ரைபல்ஸ் மக்கள் கிட்ட சிக்கிள் செல் டிசீஸை பார்க்க முடியும். இப்போ நீங்க சொல்லுங்களேன், இந்த சிக்கிள் செல் டிசீஸ் எப்படி வரும்? ஒரு ஆள் கிட்ட இருந்து இன்னொரு ஆள் வருமா? அப்படி வந்துச்சுன்னா எதனால வரும்? ஜீனால தான் வரும். ஜீன் மியூட்டேஷனால தான் வரும். கரெக்டா? ட்ரைபல்ஸோட பாப்புலேஷன் நிறைய தலைமுறைகளா ஜீன் மாறி இது உருவாயிருக்கு. அப்போ ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆனா மட்டும்தான் இந்த டிசீஸ் வருமா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பாப்புலேஷன் எங்க பார்க்கலாம்? மத்திய பிரதேஷ்ல பார்க்கலாம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒடிஷா, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கூட இருக்காங்க. தமிழ்நாடு, குஜராத், ஜார்க்கண்ட், எல்லா ட்ரைபல் ஸ்டேட்ஸ்லுமே அட்லீஸ்ட் ஒரு 10% 40% இருக்க ட்ரைபல்ஸ்க்கு வரும். இப்போ ஒன் செகண்ட் சொல்லுங்க, நம்ம உடம்புல பிளட் செல் ஆர்பிசியோட சைஸ் வந்து சிக்கலா இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்? பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ரொம்ப வீக்கா இருக்கும். நிறைய இடத்துக்கு பிளட் ஃப்ளோ ஆகாது. அப்படின்னா பாடி முழுக்க ஆக்சிஜன் சப்ளை நிறைய கிடைக்காது. அண்ட் இப்படி யோசிங்களேன், ஒரு ஆர்பிசி சைஸ் ரவுண்டா இருக்குமா? ரவுண்டா இருந்துச்சுன்னா அந்த செல் என்ன பண்ணும்? தனக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கும். பட் நீ எப்படி இருக்க? சிக்கிள் ஷேப்ல இருக்க. இப்போ சைஸே ஃபுல்லா இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன்? உன் செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனை உன்னால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்போ ஆக்சிஜனே உன்னால அப்சர்வ் பண்ணிக்க முடியலன்னா உன்னால வழக்கமாக ஒரு ஆர்பிசி ஒரு செல் எவ்வளோ நாள் உயிர் வாழுமோ அதை விட கம்மியாக வாழும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் பிளட் செல் வந்து 120 நாள் உயிர் வாழணும்னா சிக்கிள் செல் வந்து ஜஸ்ட் 10 to
20 நாள் தான் உயிர் வாழும். ஸோ ஆர்பிசி என்ன ஆகிட்டே இருக்கு, சீக்கிரமா இறந்து போயிடும். ஒரு சீக்கிரமா இறந்து போகுதுன்னா உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கான ஆர்பிசி ரெடியா இல்லை. ஸோ என்ன ஆகும், எலும்பு, கண்ணு, ஹார்ட், பிரெயின், கிட்னி எல்லாத்துக்குமே என்ன ஆகும், சப்ளை கட் ஆகும், ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும். இதுக்கு என்ன வழி, ஒரே வழி தான், பிளட்ல மாத்திட்டு வேற பிளட் உருவாக்கணும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இது ஒண்ணு, இல்லைன்னா ஹைட்ராக்சி யூரியா இது ஒரு மெடிசன். எல்லாரும் வழி கிடையாது. உடம்பு முழுக்க பெயின் இருக்கும், முட்டி வலி இருக்கும், அந்த பெயினை மேனேஜ் பண்றதுக்கு எதாவது மருந்து சாப்பிடணும். இப்போ யோசிங்களேன், இந்த நோய் யாருக்கு வருது, ஆல்ரெடி பாவர்ட்டியில் கஷ்டப்படுற ட்ரைபல்ஸ்க்கு வருது. அப்ப இவங்களுக்கு தேவையான ஹெல்த் சப்போர்ட் யார் பண்ணி ஆகணும், ஸ்டேட் பண்ணி ஆகணுமா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இப்படி யோசிங்களேன், நமக்கு ஒரு ஆக்ட் இருக்குல்ல, RPWD நான் இருக்கா 2016 ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். யாரெல்லாம் டிசபிலிட்டியா இருக்காங்களோ, ஊனமுற்றோர் இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன உண்டு, எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ட்ரா உண்டு, ஹெல்த் சப்போர்ட் உண்டு, கவர்மெண்ட் ஜாப் உண்டு, அண்ட் உங்களுக்கு வீடு கட்டி தராங்கன்னா ஹவுசிங் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு 4% தி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னன்னா, சிக்கிள் செல் டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கிற ட்ரைபல்ஸையும் டிசபிலிட்டியை பார்க்க முடியும். யோசிக்க முடியுதா? ஜென்ரலா ஊனமுற்றோர் நம்ம என்ன சொல்லுவோம், கை கால் இல்லாமல் இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், பிசிக்கலா பார்க்குறோம்ல. பட் அப்படி கிடையாது, பிசிக்கலா பார்க்கணும் அவசியம் கிடையாது. இவங்களை பார்த்தோன்னா பிளட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, அவங்க பிளட் செல் வந்து ரொம்ப நாளைக்கு உயிரை வாழ முடியாது. அப்போ இவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், டிசபிலிட்டியை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம். அண்ட் இன்க்ளூடிங் யார், இவங்க பவர்ல கஷ்டப்படுற ட்ரைபல்ஸ். ஸோ சிக்கிள் செல் டிசீஸை டிசபிலிட்டி டிசீஸா அனௌன்ஸ் பண்ணணும். அதாவது எப்படி கை இல்லைன்னா உங்களால ஒரு ஒர்க் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இந்த நோய் வந்தாலும் உங்களால ஃப்ரீயா வாழ முடியாது. இட் இஸ் எ டிசேபிள்டு, ஒரு ஹியூமன் பீயிங் டிசேபிள் பண்ணுது. என்ன பண்ணாதீங்க, அவுட்டர் பாடியை பார்க்காதீங்க. அவுட்டர் பாடி எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சிக்கிள் செல் டிசீஸை மைனர் டிசீஸை பார்க்க வேண்டாம். திஸ் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் அண்ட் லைஃப் லாங் டிசீஸ். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் வழியாக சில பெனிஃபிட்ஸ் சிக்கிள் செல் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரலாம். அண்ட் மேபி டிசபிலிட்டி பத்தி படிக்கிறதுனால, இந்த ஆக்டை பத்தி படிக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, 4% ரிசர்வேஷன், எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹவுசிங், இதெல்லாம் யாருக்கு, உங்களோட டிசபிலிட்டியை மெஷர் பண்ணுவாங்க. உடம்பு வந்து 40% டிசபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்டை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு டிசபிலிட்டியை பர்சன்டேஜ் வச்சு முடிவு பண்ண முடியாது. ஆல்ரெடி ட்ரைபல்ஸ்க்கு ஸ்கூல்ல சீட் கிடைக்காது, ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ண முடியாது. இது கூட இவங்களுக்கு சிக்கிள் செல் டிசீஸ் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா பர்டன் தானே, யோசிக்க முடியுதா? நார்மலா ஒரு எஜுகேட்டட் பீப்புள் வச்சுக்கலாம், டிசபிளா இருக்காரு. ஸோ அவருக்கு தேவையான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன ஆகும், ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குல்ல. சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் போர்டுக்கு போகணும், கரெக்ட் தானே? சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை இவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த இவாலுவேட் பண்றதுக்கு உங்களை பத்தி ரிப்போர்ட் கவர்மெண்ட் லேப்ல இருந்து வரணும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரேங்கிங் தருவாங்க, எவ்வளவு டிசபிலிட்டியா இருக்கீங்கன்னு. பட் இந்த ஸ்கோரிங் சிஸ்டத்துல உங்களுக்கு எவ்வளவு டிசபிலிட்டி இருக்குன்னு ஸ்கோரிங் சிஸ்டத்துல எதை ஆட் பண்ணல, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற பெயின் இருக்குல்ல, பெயின் வலி, அதை பிளட்டையே மாத்திர மாதிரி டிசீஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், நியூரலாஜிக்கல் டிசார்டர், இந்த ரியாலிட்டி ஆட் பண்ணல. ஸோ இதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல், சிக்கிள் செல் தி பேட்டில் ஃபார் டிசபிலிட்டி ஜஸ்டிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் ஒரு ரீட் விடுங்க. ஸோ அடுத்த டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின், ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகணும்னா, இல்லை டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும்னா, அந்த ட்ரீம்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இது முக்கியம். நிறைய விஷயங்களை சொல்லலாம், பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த உலகத்துக்கு தேவையான ப்ராடக்ட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பெரிய ஆளு. இந்தியாவோட பொருளை எல்லா கண்ட்ரிஸ் வாங்குறாங்கன்னா அவ்வளோ பிஸ்னஸ் ரன் ஆகும், இந்தியன் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அப்படி சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற இந்தியாவோட எக்கானமியை பயங்கரமாக மாற்றின ஒரு ப்ராடக்ட்னா இது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்னா, முக்கியமான செக்டர்னா எதை சொல்லுவீங்க, ஐடி சொல்லுவீங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தானே. எந்த காலகட்டத்தில் 1990s தானே. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜென்ரேஷன்ஸும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா சிஎஸ்சி, இசிஇ, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்தியாவோட ஜாப்ஸை, இந்தியாவோட எக்கானமியை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண ஒரு செக்டர்னா இது ஐடியில். ஐடி என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பொருள் உற்பத்தி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் வச்சுக்கலாமா, ஆப் வச்சுக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷனாக வச்சுக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் இந்தியா எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பெரிய கண்ட்ரியாக மாறிடுச்சு. இப்போ இதே அளவுக்கு எப்படி இந்தியாவோட சிட்டியை, இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட்டை, இந்தியாவோட எக்கானமியை பெருசாக்கின ஒரு செக்டர் ஐடியோ, இதே அளவுக்கு ஸ்கோப் உள்ள இன்னொரு செக்டர் இருக்குது, இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்ன ப்ராடக்ட் யோசிக்க முடியுதா? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சது தான், பிடி. வாட் இஸ் பிடி? பயோடெக்னாலஜி. யோசிக்க முடியுதா? எப்படி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கோ, அதே அளவுக்கு இதுக்கப்புறம் உலகம் முழுக்க பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்டுக்கு தான் ஸ்கோப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் அகைன் டிஃபைன் பண்ணுறேன். ஐடி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுதா, பயோடெக்னாலஜி ஒரு ஆர்கனிசமை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வேக்சின் வச்சுக்கலாம், இல்லை ஃபர்டிலைசர் வச்சுக்கலாம். என்ன ஃபர்டிலைசர்? ஆர்கானிக் ஃபர்டிலைசர், பயோஃபியூவல், ப்ரோபயோட்டிக்ஸ், இன்சுலின். இல்லை ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கான மருந்து ஆர்கனிசமை பயன்படுத்தி, இல்லை இந்த ஆர்கனிசத்துக்குள்ளே இருக்கிற ஜீனை பயன்படுத்தி ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம், ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கலாம். அந்த பொருள் என்ன பொருள்? அதுவும் என்னது, ஒரு ப்ராடக்ட் தானே. அப்போ இதுக்கப்புறம் எப்படி இந்தியாவில் கம்ப்யூட்டர் லேப் முக்கியமோ, கம்ப்யூட்டர் லேப்ல எப்படி ஒரு ஆப் ரெடி பண்றோமோ, நம்ம சிமிலர்லி பயோ லேப் முக்கியம். பயோடெக்னாலஜி லேப், அதாவது அந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அந்த ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அந்த மெடிசனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் தேவையில்ல,
ஒரு லேப் தேவையில்ல, பயோடெக்னாலஜி லேப். ஸோ அந்த லேபை வந்து இந்தியா முழுக்க சில முக்கியமான இடத்துல உருவாக்க போகிறாங்க. 21 அட்வான்ஸ்ட் பயோ எனபிளர் மீனிங் புரிஞ்சுல, அந்த பயாலஜி ரிசர்ச் பண்ணுற லேப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்தியா முழுக்க ஒரு 21 இடத்துல அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டியோட உருவாக்க போகிறாங்க. என்ன ரீசன்? எப்படி ஐடி பொருளுக்கு பயங்கரமான டிமாண்டோ உலகம் முழுக்க, சிமிலர்லி பயோடெக்னாலஜியில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? சம டிமாண்ட் உலகம் முழுக்க, மருந்துல இருந்து வேக்சின்ல இருந்து. அப்போ பயோடெக்னாலஜிக்குள்ள என்ன இருக்கு? ஒரு எக்கனாமியே இருக்குல்ல, ஒரு பிசினஸ் இருக்குல்ல. எப்படி ஐடி யூஸ் பண்ணி எக்கனாமி பூம் ஆகணுமோ, அடுத்த லெவல் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணா பயங்கரமான ஒரு பூம் உருவாகும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு பயோடெக்னாலஜியில் ஒரு ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் இருக்குல்ல, ஸ்டார்ட் அப்ஸ், யங்ஸ்டர்ஸ் அமைச்சிருப்பாங்களே, மொத்தமாகவே ஒரு 50 தான் இருக்கும். மொத்தமாக 50 தான். ஜஸ்ட் 10 வருஷத்துல இந்தியா முழுக்க 13,000 ஸ்டார்ட் அப் இருக்கு பயோடெக்னாலஜியில். என்ன ரீசன்? அவ்வளோ பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. பட் இப்பயும் அதை பற்றி பேசுகிறோம். PIB நியூஸ் வந்துச்சு. இந்த லைனை படிங்களேன். இந்தியா டார்கெட் குளோபல் லீடர்ஷிப் இன் பயோ மேனுஃபேக்சரிங். பயோ சம்பந்தப்பட்ட பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுல இந்தியா எய்ம் பண்ணுது வித் 21 நியூ பயோ எனபிளர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ PIBல மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அனௌன்ஸ்மெண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உலகம் முழுக்க ஒரு 121 கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பயோ டெக்னாலஜி ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 இந்தியாவில் இருக்கு. அண்ட் உங்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் பயோ டெக்னாலஜி பத்தி படிக்கிறோமோ எதை ரிவிஷன் பண்ணிடணும்? பயோ E3 தானே. வாட் இஸ் E3? இந்தியா பயோ டெக்னாலஜி பயன்படுத்துச்சுன்னா எக்கானமி பயங்கரம் பூஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்கானமி பூஸ்ட் ஆகுதுன்னா அர்த்தம் எம்ப்ளாய்மெண்ட் பூஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பட் என்ன பாயிண்ட்னா, நம்ம எந்த பொருளை உற்பத்தி பண்ண போறோம்? என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பிரச்சனையே ஃபியூல் தான். பட் நம்ம என்ன பண்ணலாம்? பயோ ஃபியூல் உருவாக்கலாம். இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் இருக்குல்ல, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்னோவேட்டிவ் அந்த பொருள் உற்பத்தி பண்ணி அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமி என்ன பண்ணணும்? பூஸ்ட் பண்ணணும். ஸோ என்விரான்மெண்டல் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் எக்கனாமியும் உருவாக்கணும். எதை பேஸ் பண்ணி உருவாக்கணும்? எதில்? பயோடெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும், அகைன் ரிவிஷன் பண்ணுறேன். இப்போ சொல்ல போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் முக்கியமான இன்ஃபர்மேஷன். எல்லாருக்குமே பிரஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். பிரஸ்ட் கேன்சரில் ஒரு டைப் இருக்கு, ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர். ரொம்ப சீரியஸ் சொல்லலாம். சீரியஸ் சொல்றது அக்ரெசிவ். அதாவது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் வந்தவங்களுக்கு கேன்சரை உடனடியாக சரி பண்ண முடியாது. லாஜிக் புரியுதா? ஒரு ஆள் கேன்சர் வந்துச்சுன்னா அந்த கேன்சர் செல்லை வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்களா? பட் எவ்வளோ ட்ரீட் பண்ணாலும் இந்த பிரஸ்ட் கேன்சர் சரி பண்ணுறது கஷ்டம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஈஸ்ட்ரோஜன் தெரியும்ல, ஈஸ்ட்ரோஜன், HER2 பிளாக்கர்ஸ் இல்லை தான் மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட். இந்த காமன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். பட் இப்போ வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் IITல ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நியூ காம்பவுண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 4-நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சைலிக் டிசிலடைன் 7. இந்த காம்பவுண்ட் 4-நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சைலிக் டிசிலடைன் 7. பென்சைலிக் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம 11th 12th இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்டை பயன்படுத்தினா கொஞ்சம் என்ன ஆகுது? கேன்சர் செல்லை ட்ரீட் பண்ண முடியுது. ட்ரீட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் தேவையில்லாத செல்லோ, தேவையில்லாத கேன்சர் செல்லை அதோட growth என்ன பண்ண முடியுது? ஸ்டாப் பண்ண முடியுது. ஒரு கேன்சர் செல் அடிக்கணும்னா அதை விட விடாம அதை என்ன பண்ணணும்? அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ROS சொல்லுவாங்க, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ். ஸோ கேன்சர் செல்லுக்குள்ள இதை ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னா அந்த கேன்சர் செல்லை ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி சரி பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதை பயன்படுத்தும் போது இன்ஃப்ளமேஷன் கம்மியாக இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா உடம்புல எங்கெல்லாம் இந்த கேன்சர் செல் இருக்கோ செல் எப்போ வளரும்? பிளட் சப்ளை வரணும்ல. இந்த செல்லுக்கெல்லாம் பிளட் சப்ளை வராத மாதிரி பிளாக் பண்ண முடியுது. அது growth ஸ்டாப் பண்ண முடியுது. அப்போ என்ன ஆகுது? மற்ற ஆர்கன்ஸுக்கு கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆகிறது ஸ்டாப் பண்ணப்படுகிறது. இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு காம்பவுண்ட் உருவாக்குறதுனால கிடைச்சிருக்கு. ஸோ 4-நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சைலிக் டிசிலடைன் 7. எக்ஸாம்பிள் இது கேட்க மாட்டாங்க, பட் நம்ம கவர்மெண்ட்டே பப்ளிஷ் பண்ணியிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நியூ காம்பவுண்ட் கிரியேட்டட் கேன் கண்ட்ரோல் தி breast cancer, aggressive breast cancer. Institute of Advanced Study in Science and Technology plus IIT successfully designed and synthesized organoselenium compound 4-nitro substituted benzoylic disilidine 7. லிங்க் பண்ண முடியுதா? ஒரு IITல ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு காம்பவுண்டை கவர்மெண்ட் என்ன நினைக்குது? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி அது என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணுது. அதை பற்றி அண்ட் உங்களுக்கு தெரியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கும்போது சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகும், சில முக்கியமான மினிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ், என்விரான்மெண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா மினிஸ்ட்ரியும் சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு, ரோடு எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் போர் அடிக்கும் போது நம்ம ஸ்க்ரால் பண்றோம்ல யூடியூப்ல, அதுக்கு பதில் மொபைலில் ஷார்ட்கட் பேஜ் வச்சு டேரக்டா இந்த பேஜுக்கு போற மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மினிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட டேரக்டா மினிஸ்ட்ரி பப்ளிஷ் பண்ணதை நீங்க டேரக்டா படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கலாக கிடைச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் இன்ட்ரோ பண்றேன், பிரத்யூஷ். இப்போதைக்கு சிம்பிளா ஒரு சேட்டலைட் நான் வச்சுங்க. பிரத்யூஷ்ன்றது ஒரு சேட்டலைட். அப்போ இந்த சேட்டலைட்டோட மிஷன் என்னது? ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குற ஒரு பெரிய சினிமானா எதை சொல்லலாம்? ஸ்பேஸ் சொல்லாம நிறைய ஸ்டார்ஸ், மூணு. பட் இந்த சினிமா, இந்த ஸ்பேஸோட படம் இருக்குல்ல, நாம பார்க்குற படம் வந்து பாய் தானே. லிங்க் பண்ண முடியுதா? நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பயும் உருவாயிடுச்சு, ஸ்பேஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாம பார்க்குற படம் வந்து ஒரு படத்தோட பாதியில தான் பார்க்குறோம். பட் ஒருவேளை இந்த ஸ்பேஸோட படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பார்க்க சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்பேஸ் முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும், எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அதை பத்தி படிக்கிறது தான் பிரதீஷோட மெயின் மிஷன். அதாவது ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருக்கும்ல, உருவாயிருக்கும்ல, இந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்க்க சான்ஸ் கிடைச்சா அந்த சீனுக்கு பேர் என்ன? காஸ்மிக் டான். ஸோ இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸ்பேஸோட
ஃபர்ஸ்ட் சீன். இந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் உருவாகுதுல ஸ்பேஸ். அந்த ஃபர்ஸ்ட் சீனை வந்து காஸ்மிக் டான் சொல்றாங்க. இப்போ இதை பார்க்கறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட், பிரத்யூஷ் ப்ராஜெக்ட். ஸோ எப்பெல்லாம் பிரத்யூஷ்ன்ற வார்த்தை கேள்விப்படுறீங்களோ தட் இஸ் லிங்க்டு வித் ஸ்பேஸ். ஸ்பேஸோட காஸ்மிக் டானை பார்க்கறதுக்கான முயற்சி. செகண்ட் சொல்றேன், PRATUSH. ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பான்ஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது எர்த், இது மூணு. இந்த ப்ராஜெக்ட் வந்து மூணை சுத்தி ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. இது என்ன பண்ணுன்னா தன்னோட வேவ்ஸ் வழியா ஸ்பேஸ்ல இருக்கிற ஹைட்ரோஜன் இருக்கும்ல, நான் படிச்சிருப்போம்ல ஆரம்ப கட்டத்தில் உருவானது ஹைட்ரோஜன் படிச்சோம்ல, அந்த ஹைட்ரோஜன் ஆட்டமை அனலைஸ் பண்றதா இந்த ப்ராஜெக்ட் கேம். ஸ்பேஸ் முழுக்க ஹைட்ரோஜன் இருக்கு. பட் அந்த ஹைட்ரோஜனை படிக்கிறதுக்கு ஒரு சிக்னல் அனுப்புறோம்ல, அந்த சிக்னல் வந்து ஏர்த்துக்கிட்ட இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியர் என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம ஏர்த்த சுத்தினா இருக்கு, FM சிக்னல் இருக்கு, டிவி சிக்னல், நிறைய சிக்னல் இருக்குல்ல, அந்த நாய்ஸ்ல இருந்து டிஸ்டர்ப் ஆகாம பார்க்கணும்னா கொஞ்சம் தள்ளி ஒரு 3க்கு வெளியே இந்த ஒர்க்கை ஸ்டடி பண்றோம். இப்போ படிங்களேன், a tiny computers big role in unveiling the universe இயர்லியஸ்ட் விஸ்பர்ஸ். யூனிவர்ஸோட ஆரம்ப கட்டத்தில் என்ன சீன் இருந்திருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு குட்டி ரோல். த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ப்ரொபோஸ் எ ஸ்பேஸ் பேலோட், அதாவது ஒரு சேட்டலைட் மாதிரி ஒரு சேட்டலைட். அதுக்கு பேர் என்ன, பிரத்யூஷ். P for probing, R for reionization of the universe using the signal from hydrogen. ஸோ ஹைட்ரோஜன்ல இருந்து கிடைக்கிற சிக்னலை நம்ம என்ன பண்ண போறோம், reionise பண்ணி ஸ்டடி பண்ண போறோம். By a team from Raman Research Institute. It is a future radiometer in the lunar orbit that will answer questions about the first stars formed in our universe. So space science-ல பிரத்யூஷ் இருக்குல்ல, that can helps to detect a radio signal emitted from the hydrogen atom which carries the imprints of cosmic dawn. லிங்க் பண்ண முடியுதுல. ஸோ ஸ்பேஸை படிக்கிறதுக்கு ஒரு சேட்டலைட் வேவ் லான்ச் பண்றோம். பிரத்யூஷ் ஹைட்ரோஜன் ரிலீஸ் பண்ற சிக்னலை அதை அனலைஸ் பண்ணி ஸ்பேஸோட ஃபர்ஸ்ட் சீனை படிக்க ஆரம்பிச்சிருக்கு.